செம்மையா இருக்கு. Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டோவினோ தாமஸ் நடிப்புல ஒரு படம் வந்து வரப்போகுது, நரிவேட்டா. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஆனா இந்த ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. இன்ன வரைக்கும் வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7331 வியூஸ் தான் போயிருக்கு. ஏன் அப்படின்னு தெரியல, இல்ல அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம விட்டாங்களா அப்படின்னு தெரியல. பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படின்னா அனுராஜ் மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து இஷ்க் அப்படின்னு சொல்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நம்ம மோகன்லால் சாரோட ஒரு படம். ஸோ இந்த படத்துல இவர் கூட நடிக்கிறது வந்து டோவினோ தாமஸ். ஸோ அவரு ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு என்ன கொடுத்தாரு, ஐடென்டிட்டி, அந்த படம் சூப்பராக கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப அந்த படம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சுராஜ் சார், இவருக்கு இந்த மாசத்துலேயே ஒரு 2-3 படம் லிஸ்ட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் பிரியம்வர கிருஷ்ணா. ஓகே, மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாய் இருக்கிறாரு. ஸோ அதனால மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். வாங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து 2 minutes 36 seconds. 3, 2, 1 go. இவங்க சும்மா சொன்னானுங்கனாலே அந்த அளவுக்கு எடுப்பாங்க. இவரோட நடிப்புல காளையா ஏதோ ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அது வந்து ஒரு பையனோட நாய் இருக்கும். அந்த நாய் வந்து இவர் மீட்ல இந்த வெடி போட்டு கொன்றுவார். அது சும்மா விளையாட்டுக்கு செய்யற விஷயம் மாதிரி பண்ணிடுவாரு. ஆனா அந்த பையனுக்கு அந்த நாய் ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன படம்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் வந்து இவரு ஒரு நாய் வச்சிருப்பாரு. அந்த நாயை கொல்லணும்ட்டே வருவான். அப்படியே ரத்த கிளறியா ஒரு படம். ஆனா உங்களுக்கு அந்த 1.5 hours சம்திங் அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 hours உங்களை உட்கார வைக்கும். மார்க்கோயை பார்த்துட்டு எல்லாரும் வயலன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்க இதை பார்த்துருக்கணும். இது வந்து ஒரு ராவான ரஸ்டிக் வயலண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்னு சொன்ன உடனே கன்ஃபார்மா இது வந்து ஒரு எப்பிக்கா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் படமா தான் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி தான் ட்ரெய்லர் கடைசி வரை கொண்டு போயிருக்காங்க. இதுல இவங்க என்ன ஸ்கிரீன் பிளே பண்ணி கடைசியில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். அண்ட் சுராஜ் சார் இந்த மாசத்துலயே, இந்த மாசம் அடுத்த மாசம் 2 சேர்த்தே இவருக்கு வந்து 3 படங்கள் வெயிட்டிங்ல இருக்கு. நேற்று கூட ஏதோ ஒரு ட்ரெய்லர் ஒன்று பார்த்தினேன். ஏதோ அந்த தாயத்தை பேஸ் பண்ணி ஒரு கதை, அது நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். நான் இன்ன வரைக்கும் எடிட் பண்ணல, எடிட் பண்ணி போடுறேன். இந்த ட்ரெய்லர் வந்து இந்த எடிட்டிங் பேட்டர்ன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எடிட் யார் பண்ணாங்கன்னு மட்டும் பார்த்துடலாம், ஒரே நிமிஷம். எடிட்டர் வந்து ஷமீர் முகமது. மார்க்கோ எடிட்டரா அப்படிதான் நினைக்கிறேன். ஷமீர் முகமது தெரில, கரெக்டாக தெரியல. தெரிஞ்சுன்னா சொல்லுங்க. எனக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. இதை தியேட்டர்ல எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் நான் அவளை பார்க்க ரெடியா இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் என்ன பிடிச்சிருந்தது பிடிக்கல அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.